வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க மதர்சன் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் சிம்பிளாக இப்படி ஒன் கிளிக்கில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ராம்ட்டில் கரெக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வீடியோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம்லையோ இல்லை அப்ளிகேஷன்லையோ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஆஸ்கே ஜெமினி ஆப்ஷனை ஷோ ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ராம்ட் வரும். ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெஸ் கோடிங் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு மதருடைய ட்ரெஸ் கோடிங் இந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ சேரீ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோடிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, ஸோ இந்த பேட்டர்ன்ஸ், ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்துட்டு உங்கள் மதருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த செட்டிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாய், ஸோ அதாவது சன், அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ் கோடிங் வந்து இருக்கும். பட் நீங்கள் இதையும் வந்து மாற்றிக்கிறதா இருந்தால் மாற்றிக்கலாம், இல்லை இதே இருக்கட்டும் அப்படின்னாலையும் விட்டுறலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு கரெக்ஷனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேஷியோ வந்து 4:5 வந்து இருக்கும். 4:5 அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸு. இதே உங்களுக்கு ஃபுல் சைஸாக வேணும் அப்படின்னா 9:16 அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ அது நீங்கள் போடுறத பொறுத்து இருக்குது. இப்போ நான் இந்த எல்லா கரெக்ஷனும் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரி செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் மதரோடு இருக்கிற ஃபோட்டோ ஒட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் உங்களோட 2 பேர் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கணும். 2 பேர் தான், அப்போ தான் பக்காவாக வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே கரெக்ஷனும் இல்லாமல் பர்ஃபெக்ட்லி வரும். ஸோ அதனால் கரெக்டாக கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபோட்டோ எப்படி அவுட்புட் வருது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துக்கிறாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் இதுவரை வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராகவே ஃபோட்டோ வந்து ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. ஸோ கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கை ப்ளூ சேரீன்னு வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி இது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் கோடை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை வந்து கிளியராக கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்டில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.